ஜெய் வாசவி வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி ஜெய் ஸ்ரீராம். ஓம் கம் கணபதயே நமஹம். ஓம் ராம் ஹம் அஹதீஸ்வராய நமஹம். குருவரில் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் 30 தேவர்களுக்கும் ததாஸ்து தேவதைகளுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். ஐப்பசி மாசம் 4 தேதி ஆயிடுச்சு. சதுர்த்தி திதி, ரோஹிணி நட்சத்திரம், திருநெல்வேலி நெல்லை அம்மா காமதேனு வாகனத்தில் திருவீதி உலா, மன்னார்குடி மதிலழகுன்னு சொல்றமே அந்த மன்னார்குடி ராஜகோபால சுவாமி பிறப்பாடு சுப முகூர்த்தம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நல்ல நாம சிவனை பத்தி நினைக்கிறோங்க. ஐப்பசி மாசம் அடைமழை மாதம். பஞ்சபூதங்களின் தலைவன் யாரு? சிவபெருமான். அவருடைய நடனத்தினாலதாங்க இந்த உலகமே இயங்குது. நடனம் அவர் ஆடலைன்னா எப்படி உலகம் இயங்கும் சொல்லுங்க? அதனால அவருடைய நடன காட்சிகளையும் பார்ப்போம். பாண்டவர்கள் வழிபட்ட பஞ்ச கேதார ஸ்தலங்கள் கொட்டி கிடக்குதுங்க. இமயமலையை சுத்தி பார்த்தா இருந்த இடத்துல இருந்து எவ்வளவு தகவல் கிடைக்குது, அற்புதமா இருக்கு. அத்தனையும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். சிவதாண்டவர் அப்படின்னா ஏற்கனவே அடியே சொன்னா, சிவதாண்டவம் தாங்க இந்த உலகத்துக்கு உயிர் வழி. சிவனோட நடனம் ஒரே ஒரு நிமிஷம் நின்னதுன்னு வெய்யுங்க, அவ்வளவுதாங்க உலகம் சுத்துறது நின்னு போயிடும். அதனாலதான் சிவன் இல்லைன்னா நாம எல்லாருமே சவம் அப்படின்னு சொன்னாங்க. நாம போன வாரம் கேதார்நாத்தும் அமர்நாத்தும் பார்த்தோம். இன்னைக்கு நாம ருத்ரநாத், கல்பேஸ்வர், இன்னும் நிறைய மத்தியமகேஸ்வரர் எல்லாமே இருக்கு கைவசம். வேதவியாசர் குகை வரைக்கும் இருக்கு. நம்மளால என்ன பார்க்க முடியுதோ அதை நாம லலிதா தேவியோட சித்தத்துல பார்க்கலாம். நம்ம மத்திய மகேஸ்வரர் நாம பஞ்ச கேதார ஸ்தலங்கள் எது எது? இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் கார்வால் தோட்டத்தில் சிவாலிக் மலையில் அமைந்துள்ள கேதார்நாத், துங்கநாத் இருக்கிறதுல ரொம்ப உயரம் இதுதானா. ருத்ரநாத், மத்திய மகேஸ்வரர், கல்பேஸ்வரர், இந்த 5 இடங்கள் தான் பஞ்ச கேதார ஸ்தலங்கள்னு சொல்றாங்க. இந்த சிவத்தலங்களில் பெருமானின் உடல் பாகங்கள் தோன்றியதாக சைவர்கள் நம்புறாங்க. இப்ப நாம சக்தி பீட்டங்கள் அப்படின்னு சொன்னா தாக்ஷாயினி தேவியோட அங்கங்கள் எல்லாம் விழுந்த இடம் சக்தி பீட்டங்கள். இந்த கேதார்நாத்துல பஞ்ச பாண்டவர்கள் சிவபெருமானை காண ஓடும் பொழுது அவங்க பிடிக்கு அகப்படாம அவர் ஓடி 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 ஒளிஞ்சார் இல்லையா? அப்போ ஒரு காளை மாடு, ஒரு புருஷாமிருகம் வடிவில் அவர் ஓடுறாரு. கேதார்நாத்துல உடம்பு, துங்கநாத்துல கைகள், ருத்ரநாத்துல முகம், மத்திய மகேஸ்வரர்ல தொப்புள், கல்பேஸ்வரர்ல தலைமுடி. இந்த விதமா அவருக்கு அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்திருக்காரு. பஞ்ச தாண்டவ ஸ்தலங்கள், சிவபெருமானின் பஞ்ச தாண்டவங்கள் நிகழ்ந்த சிவத்தலங்களை குறிப்பதே பஞ்சா என்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு பொருள். சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆனந்த தாண்டவம், திருவாரூர் தியாகராஜர் கோயில் அஜபா நடனம் நாம ஒரு வகுப்பு எடுத்திருக்கோம். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கால் மாறி ஆடிய சுந்தர தாண்டவம், அவிநாசியப்பர் கோவில்ல ஊர்த்துவ தாண்டவம், திருமுருகன் பூண்டி முருகநாதேஸ்வரர் கோவில் பிரம்ம தாண்டவம். எல்லாமே 5 தான். ஏன்னா வருவது 5 முகம் சதாசிவத்துக்கு. 50 மன்றங்கள் அல்லது அம்பலங்கள். இத்தலங்களில் சிவனின் நடனம் நடைபெற்றதாக இன்றும் இந்து சமய புராணங்கள் கூறுகின்றன. 50 அம்பலங்கள் சிதம்பரம் பொன்னம்பலம், மதுரை வெள்ளி அம்பலம்,
அதுக்கப்புறம் ரத்தின அம்பலம், தாமிர அம்பலம், இது திருநெல்வேலி. குற்றாலத்துல சித்திர அம்பலம், இந்த திரு ஆலங்காட்டுல ரத்தின அம்பலம்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு விஷயம் நல்லதுன்னா தங்கம் மாதிரி, ரத்தினம் மாதிரி, மாணிக்க மாதிரின்னு சொல்றோம் பாத்தீங்களா. திருவாலங்காட்டுல காரைக்கால் அம்மையார் பேயுரு கொண்டு தலையாலே நடந்து வந்தார். அவங்களுக்கு காட்சி கொடுத்த அந்த இடம் ரத்தின அம்பலமா ஆயிடுச்சு. சிவன் பிறவியற்றவர், மரணமற்றவர். சிவனுக்கு அப்பா யாரு? நாவுக்கரசர். அதனால அப்ப சிவனுக்கு அம்மா யாரு? காரைக்கால் அம்மையார். அம்மையே வருக அப்படின்னு கூப்பிட்டார். சிதம்பரம் நடராஜர் பொன்னம்பலம், மதுரை மீனாட்சி அம்மன் வெள்ளியம்பலம், திருவாலங்காடு வட்டாரண்யேஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க. ரத்தினாம்பலம் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் தாமிரம்பலம், குற்றாலநாதர் கோவில் சித்திரம்பலம். இந்த தரம் தாங்க எங்களுக்கு சித்திரம்பலத்தை தரிசிக்கிற பாக்கியமே கிடைச்சது. பஞ்சலிங்க ஸ்தலங்கள் இந்தியாவில் கர்நாடகா மாநிலம் மாண்டியா மாவட்டம் தலேகாட்ல இருக்கிற 5 சிவஸ்தலங்கள் பஞ்சலிங்க ஸ்தலங்கள்னு கர்நாடகாக்காரங்களும் சொல்லிக்கிறாங்க. வட இந்தியாவின் பஞ்சபூத தலங்களை போல் மிகவும் பிரசித்தி பெற்ற காசிக்கு சமமானதாக அவை வகைப்படுத்தப்படுகின்றன. ஹொய்சல சிற்ப முறைகளில் கட்டப்பட்டு உள்ளதா அந்த கோவில்கள், சிற்பங்கள் வடிக்கப்பட்டுள்ள ஹொய்சல மரபு. சிவன் இந்த உலகத்துக்கே தலைவன். நம்ம தமிழர்கள் எங்கெங்க பயணம் செஞ்சாங்களோ கப்பல் கட்டு முன்னோடிகள் எல்லாம் நம்ம சிவபெருமானால நம்ம தமிழர்கள் தாங்க கண்டுபிடிச்சாங்க. ஆமை போற வழியை வச்சு கடல் கடந்து போனாங்க. இது மாதிரி மதிநுட்பம் கொண்ட நம்ம தமிழர்கள் எங்க 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 போனாங்களோ அங்கங்க சிவனையும் நம்ம கணபதியும் முருகனையும் ஸ்தாபிதம் பண்ணாங்க. அர்க்கேஸ்வரர் லிங்கஸ்தலம், பாதாளேஸ்வரர் லிங்கஸ்தலம், மரணேஸ்வரர் லிங்கஸ்தலம், மல்லிகார்ஜுன லிங்கஸ்தலம், வைத்தியநாதேஸ்வரர் லிங்கஸ்தலம். இந்த 5 கர்நாடகாவில் இருக்கிறதா சொல்றாங்க. 6 ஆதார ஸ்தலங்கள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தம், ஆக்ஞா, சகசிராதாரம். எப்படி ஐயப்பனுக்கு 6 ஆதார தலங்கள் இருக்குதோ, கணபதிக்கும் 6 ஆதார தலங்கள் இருக்குதோ, அப்படி சிவனுக்கும் 6 ஆதார தலங்கள் இருக்குதாங்க. திருவாரூர் மூலாதாரம், திருவானைக்கா சுவாதிஷ்டானம், திரு அண்ணாமலை மணிபூரகம், சிதம்பரம் அநாகதம், திரு காளஹஸ்தி விசுத்தம், காசி ஆக்ஞை. நம்ம கேதார்நாத், பஞ்ச கேதார்நாத்துக்கு இணையான ஸ்தலங்களா இவை சொல்லப்படுது. சப்த விடங்க ஸ்தலங்கள், சப்தம்னா 7. புஷ்பாஸ்னிச்சதரம் சுந்தரோபதா நாஞ்சிதம் பிஹிதாங்கிரிஹராம்போஜா நானாபரணபூஷிதம் ரத்னசிம்ஹாசனாரூடம் हाटकक्षेत्रशोभितं त्यागराजेति विज्ञातं विघ्नेशादग्रहमूर्तं सौमास्कन्तमूर्तं अर्धनारीश्वरम् आतिथं பதிம் அஹம் பஜே. இது சப்தவிடங்க ஸ்தலங்களுக்கான ஸ்துதிங்க. அந்த சப்தவிடங்க ஸ்தலங்கள் திருநள்ளாறுல கிடுகிடுன்னு உன்மத்த நடனம் ஆடினார். என்ன விஷம் குடிச்சிட்டார். நாகப்பட்டினம், திரு நாகை கோரானம், திரு காராயூர், திருக்குவளை, திருவாய்மூர், வேதாரண்யம். இந்த 7 ஊர்களில் உள்ள சிவன் நகவிடங்க ஸ்தலங்கள் 7 இடத்திலையும் அவர் சப்த விடங்க மூர்த்தங்களாக, அதாவது நகவிடங்கம் சப்த விடங்கம்னா ஒலியால் கொல்லப்படாதது. அந்த சோமாஸ்கந்த மூர்த்தங்கள் தான் அந்த ஊர்ல சிறப்பு. வருஷம் பூராவும் சிவனும் பார்வதியும் கண்ணுக்கு தெரிவாங்க. மத்தியில் இருக்கிற ஸ்கந்த மூர்த்தம் தெரியாது, அபிஷேகம் பண்ணும் போதுதான் தெரியும். உளியால் செதுக்கப்படாத மூர்த்தங்கள் நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம ஒவ்வொன்றா சொல்றதுனால சொல்லிக்கிட்டு போயிடலாம். முஷுகுந்த சக்கரவர்த்தி தேவேந்திரன் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த இந்த 7 சிலைகளை 7 ஊர்ல பிரசித்த பண்ணாரு. அதுதான் சப்த விடங்க ஸ்தலங்கள்.
திருவாரூர்ல வீதி விடங்கர், திருநள்ளாறுல நாக விடங்கர், திருநாகை கோக்கரணம் சுந்தர விடங்கர், திருக்காராயில் ஆதி விடங்கர், திருக்கோலிரி என்னும் திருக்குவளையில் அவனி விடங்கர், திருவாய்மூர் நீல விடங்கர், வேதாரண்யத்துல புவன விடங்கர். இப்படி ஒவ்வொரு ஆட்டமும் அவர் ஆடி இருக்கிறது தான் நாம உலகத்துல ஜீவிக்கிறோம். திருவாரூர் தியாகராஜ பெருமானோட ஆட்டம் எப்படி இருக்குமா, தவள மாதிரி நம்ம ஹிருதயத்துல தத்தி 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 ஆடுற அஜபான் நடனம். நாம மூச்சு பயிற்சி செய்யும் போது மூச்சு உள்ள இழுத்து நிலை நிறுத்தி மறுபடியும் வெளியே விடுறோம் பாருங்க, அதுதாங்க அஜபான் நடனம். திருநள்ளாறுல விஷம் குடிச்சதுனால பித்தன் ஆடுவது போல் உண்மத்த நடனம். நாகை காக்கணும் கடல் அறைகளை அப்படியே தத்தி தத்தி தாமரப்பூ நடனம் ஆடுறது போல ஆடுவது போல் தரங்க நடனம். திருக்காராயில் கோழியை போல் ஆடும் குக்கட நடனம். திருக்குவளை வண்டு மலருக்குள் குடைந்து குடைந்து ஆடுதல் போல் பிரெங்க நடனம். திருவாய் தாமரை மலர் மெல்ல செய்து பாருங்க, அது மாதிரி கமல நடனம். வேதாரண்யம் அன்னப்பறவை அடியெடுத்து வச்ச மெல்ல வைக்குமோ அந்த மாதிரி ஹம்ச பார்த்த நடனம். சப்த கரை சிவஸ்தலங்கள் சேயாட்டு, அதாவது செய்யாறு. வடக்கரையில் அமைந்த சிவாலயங்கள் சப்த கரை கண்ட சிவத்தலங்கள் காட்சி, கடலாடி, மாம்பாக்கம், எலத்தூர், மாதிமங்கலம், பூண்டி, குருவிமலை. சரி, சப்த கைலாய ஸ்தலங்கள் அன்னை உமையவள் இறைவன் ஈசனோடு கலந்து அவருடைய இடபாகம் பெறுவதற்காக அருணாச்சலேஸ்வரம் நோக்கி செல்லும் பயண 7 இடங்களில் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அவை சப்த கைலாய தலங்கள்னு அழைக்கப்படுது. இந்த 7 ஸ்தலங்களும் சேயாற்று, அதாவது செய்யாறு சொல்றாங்க. சேயாறு ஏன் சேயாறு? கணபதியும் முருகனும் சேப்பாருக்கு சிவனின் இடபாகம் பெற தாய் போராடுறாங்க. தாய்க்கு உதவியாக செவ்வாழை பந்தல் போட்டு தவம் இருக்க அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ செஞ்சுட்டு ஒரு சேயாரை உருவாக்கி தராங்க. அந்த சேயாறு அம்பிகைக்கோட தினப்படி பூஜைக்கு உபயோகமா இருக்குது. ஒவ்வொரு இடத்துலயும் அந்த சேயாறு பின்தொடர்ந்து வருதா தாய். எந்தெந்த இடத்துல லிங்கங்களை வச்சு பூஜிச்சாங்க. மண்டகுளத்தூர், கரைப்பூண்டி, தென் பள்ளிப்பட்டு, பழங்கோயில், நார்த்தாம்பூண்டி, தாமரைப்பாக்கம், வாசுதேவ பட்டு. இதெல்லாம் நாம கேள்விப்பட்டது கூட இல்ல, படிக்கும் போது படிக்கிறோம், போயிருப்போமா இல்லையான்னு தெரியலைங்க. அட்ட வீரட்டான கோயில்கள், வீர திருவிளையாடல்கள் இடம்பெற்ற 8 ஸ்தலங்களே அஷ்ட வீரஸ்தான தலம். அட்டு ஆன இடம் என்ன? அட்டு பகைவர்களை ஜெயித்து, அவர்களை விளையாட்டு மாதிரி ஜெயித்து தாண்டவமாடிய இடமே அட்ட வீரட்டான ஸ்தலங்கள். திருக்கண்டியூர் சிவபெருமான் பிரம்மனின் தலையை கொய்து செருக்கழித்த தலம். திருக்கோவலூர் அந்தகாசுரனை கொன்ற இடம். திருவதிகை திரிபுரத்தை எடுத்த இடம், எரித்த இடம். திருப்பரியலூர் தக்கனின் ஆணவம் முடிந்த தலையை கொய்த இடம். திருவிற்குடி ஜலந்தர அசுரனை வதைத்த தலம். திருவள்ளுவர் கயமுகாசுரனை கொன்று தோலை உரித்து போர்த்து கொண்ட ஸ்தலம். திருக்குறுக்கை மன்மதனை எரித்த தலம். திருக்கடவுள் மார்க்கண்டேயனை காத்து கூற்றுவனை உடைத்த தலம். நவலிங்கபுரம் சிவபெருமானுக்கு வரிசையா ஒவ்வொன்றா வருது. நவலிங்கபுரம் என்பது 9 லிங்கங்களை பிரதானமாக கொண்ட சிவலிங்க கோயில்கள். தூத்துக்குடி மாவட்டம் சுற்று வட்டாரத்திலேயே இருக்குதான். நவலிங்கபுர கோவில்களில் வல்லநாடு திருமூலநாதர் கோவில் இதுதான் தலைக்கோயிலாக அறியப்படுது. வல்லநாடு திருமூலநாதர் கோவில், காந்தீஸ்வரம் ஏகாந்தலீஸ்வரர் கோவில், புறையூர் அயனாதீஸ்வரர் கோவில், தெற்கு காரச்சேரி குலசேகரமுடையார் கோவில், காயல்பட்டினம் மெய்கண்டேஸ்வரர் கோயில், கொங்கராயக்குறிச்சி வீரபாண்டி ஈஸ்வரர் கோயில், புதுக்குடி வடநக்கநாதர் கோவில், வெள்ளூர் நடுநக்கநாதர் கோவில், மணவாள ராயநத்தம் தென்னக்கநாதர் கோவில். தமிழகத்திலேயே நவ கைலாயம் இருக்கு. நாம கைலாசத்துக்கு போய் கும்புறதுக்கும் இதுக்கும் ஒரே பலன் தான். அந்த நவ கைலாயங்கள் அமைந்த இடம் தாமிரபரணி நதிக்கரையில 9 சிவாலயங்கள் இருக்கு. திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள்ல அமைஞ்சிருக்கு.
கைலாசத்துக்கு போயிட்டு வந்த பயனை பெற்று முக்தி அடையலாம். மார்கழி மாதத்துல தமிழக அரசே இதுக்கு சிறப்பு பேருந்து ஏற்பாடு பண்றாங்க. திருநெல்வேலியில் இருந்து நவ கைலாயங்களை தரிசனம் செஞ்சுட்டு ராத்திரிக்குள்ளார திருநெல்வேலிக்கு திரும்பி வர்ற அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பாபநாசம், சேரன்மாதேவி, கோட்கநல்லூர், குன்னத்தூர், முரப்பநாடு, திருவைகுண்டம், தென்திருப்பேரை, ராஜபதி, சேர்ந்தபூ மங்கலம். இது சிவனுக்கு நவ கைலாய தலங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பாபநாசம் சூரியனுக்கு எடுத்தது, சேரன்மாதேவி சந்திர பகவான் பூஜித்தது, கோட்கநல்லூர் செவ்வாய் பூஜித்தது, குன்னத்தூர் ராகு, முரப்பநாடு வியாழன், திருவைகுண்டம் திருப்பேரை இது ரெண்டுமே ரெட்ட திருப்பதின்னு சொல்லுவாங்க, ராஜபதி கேது, சேர்ந்தபூ மங்கலம் சுக்கிர பகவான். இதை நவ கைலாயங்களா சொல்றாங்க. முதல் 3 ஸ்தலங்களை மேல் கைலாயங்கள் என்றும், அடுத்த 3 ஸ்தலங்களை நடு கைலாயங்கள் என்றும், இறுதி 3 கீழ் கைலாயங்கள் அப்படின்னு வகைப்படுத்துறாங்க பெரியவங்க. நவ சமுத்திர ஸ்தலங்கள் அம்பா சமுத்திரம், ரவண சமுத்திரம், வீரா சமுத்திரம், அரங்க சமுத்திரம், தளபதி சமுத்திரம், வால சமுத்திரம், கோபால சமுத்திரம், வடமலை முத்திரம், பத்மநேரி இன்னைக்கு அது பேரு, ரத்னகாரா சமுத்திரம். ரத்னகாரா சமுத்திரம் ஏன்னா ரத்தினங்களை அந்த காலத்துல கடல்கள் கொடுத்தது, அதனால ரத்னாகர சமுத்திரம், அது திருச்செந்தூர். சிறப்பு காட்டு தலங்கள் பிராண காலத்திலிருந்து அந்தந்த பகுதி மக்கள் இதையெல்லாம் நாம கும்பிட்டா கைலாசத்துக்கு போயிட்டு வந்த பலன் கிடைக்கும். ஏன்னா எல்லாரும் விவசாயத்தை நம்பி இருந்தாங்க, அவங்களுக்கு எப்ப முடியுதோ அப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வர முடிஞ்சது. ஒவ்வொரு பகுதிக்கும் இருக்கிற சிறப்பு தலங்களை இன்னைக்கு நம்ம வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்தலங்களை எந்த ஒரு ஸ்தலத்தை நாம சேவிச்சாலும் பஞ்ச கேதார ஸ்தலங்களை தரிசித்த பாக்கியம் கிடைக்கும். பெரிய பெரிய காடுகளைத்தான் அழித்து நாம எல்லாமே செஞ்சோம். திரு கடம்பவனம் மதுரை, குண்டலிவனம் திருவக்கரை, குதவனம் திருவுச்சாத்தனம், செண்பகவனம் திரு நாகேஸ்வரம், மகிழவனம் திரு நீட்டூர், மறைவனம் வேதாரண்யம் திருமறைக்காடு, மாதவிவனம் திருமுருகன் பூண்டி, மிதுவனம் நன்னிலம், வில்வவனம் திருவாடானை, வேணுவனம் திருநெல்வேலி. இது எல்லாமே முக்தி தரவல்ல சிவ தலங்கள், உயிரின் ஆத்மாவிற்கு வீடு பேறு கிடைக்க செய்யும் சிவஸ்தலங்கள். இந்த சமயத்தில் முக்தி தர வல்லவர்களாக மும்மூர்த்திகள் இருக்காங்க. திருமாலும் பிரம்மாவும் ஆன்மாக்களின் பாப புண்ணியங்களுக்கு ஏற்ப முக்தி செய்வாங்களாம். சிவபெருமான் எல்லாருக்கும் முக்தி வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. 7 பிரளயங்களில் ஒவ்வொரு பிரளயமா வரும். இப்ப நம்ம பாக்குற வெள்ளம் எல்லாம் கிடையாது. பிரளயம்னா மண்ணே தெரியாதுங்க, பூமியே தெரியாது. இடைவிடாத மழை, அக்னி, காற்று, ஊழி, பெருங்காற்று, இதுதான் பிரளயம். இது மாதிரி 7 பிரளயங்களை இந்த உலகம் சந்திக்கும். அதுல மகா பிரளயத்தின் பொழுது சிவபெருமான் ஊழி தாண்டவம் ஆடி அந்த சராச்சரங்களையும் தனக்குள்ள ஒடுக்கிறார். அப்போ அனைத்து உயிர்களுக்கும் கட்டாயமா முக்தி தான். யார் யார் சிவபெருமானுக்குள்ளார் அப்போ அது ஈயோ எறும்போ வண்டோ மனுஷனோ மிருகமோ பறவையோ மரமோ எல்லாருக்கும் முக்தி. திருவாரூர் பிறக்க முக்தி, சிதம்பரம் தரிசிக்க முக்தி, திருவண்ணாமலை அப்படின்னு நினைச்சாலே முக்தி, காசி இறக்க முக்தி. 15 ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள் சோமநாதம், பிரபாசப்பட்டணம், கிர், சோம்நாத் மாவட்டம் குஜராத், ஸ்ரீசைலம், மல்லிகார்ஜுனர் கோவில். ஸ்ரீசைலத்துல இன்னொரு கோயில் சொல்றாங்க, ஆந்திர பிரதேசம் மகா காளேஸ்வரர் கோவில். உஜ்ஜயினி, அங்கதான் இன்னி வரைக்கும் மயான சாம்பலை கொண்டு வந்து சிவபெருமானுக்கு குறிப்பிட்ட நேரத்துல அகோரிகள் பூஜை கொண்டு பண்றதா சொல்ல கேள்வி. உஜ்ஜயினி நாங்க போனதில்லை, அது மத்திய பிரதேசத்துல இருக்கான். ஓங்காரேஸ்வரர் கோவில், அதுவும் மத்திய பிரதேசம். கேதார்நாத் உத்தரகாண்ட், பீம் சங்கரா ஷகாயஸ்திரி மகாராஷ்டிராவில் இருக்கு. காசி வாரணாசியில இருக்கு உத்தரப்பிரதேசம். திரியம்பகேஸ்வரா நாசிக்ல இருக்கு மகாராஷ்டிரா. வைத்தியநாதர் கோயில் தேவ்கர் மாவட்டம் ஜார்க்கண்ட்ல இருக்கு. நாகேஸ்வரர் கோவில் துவாரகை. நாம துவாரகை அப்படின்னா கண்ணனை தான் நினைப்போம், அந்த சிவனுக்கும் கோவில் இருக்கு குஜராத். ராமேஸ்வரம் தமிழ்நாடு.
கிருஷ்ணேஸ்வர் கோவில் அவுரங்காபாத், மகாராஷ்டிரம். சிவபெருமானின் பெயர், திருத்தல வகை, நகரம், மாநிலம் அப்படின்னு வரிசையா இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ நாம இன்னைக்கு மத்திய மகேஸ்வரர் குகை பார்த்தலாம். மன்னிச்சிடுங்க, மத்திய மகேஸ்வரர் கோவில் பார்த்துடலாம். நாம கேதார்நாத் பார்த்துட்டோம், அப்புறம் கொஞ்சம் அமர்நாத்தும் பார்த்தோம். இன்னும் அமர்நாத்துக்கு தேவையான விவரங்கள் சரியா அடியனுக்கு கிடைக்கல. அதனால நாம இன்னைக்கு மத்திய மகேஸ்வரர் கோவிலை பார்க்கலாம். கொஞ்சம் வரிசை தாண்டி தாண்டி வருதுன்னு நினைக்காதீங்க, நிறைய விஷயங்கள் வருது. அதை தொகுத்து ஒரு பட்டியல் படி இப்ப 1, 2, 3ன்னு சொல்லி 12 வரைக்கும் கொடுத்துருக்கேன். இது மாதிரி இன்னும் நிறைய வரும். எல்லாமே லலிதா தேவியோட கருணை தான். மத்திய மகேஸ்வரர் கோவில் இந்திய மாநிலமான உத்தரகாண்ட்ல இமயமலை பகுதியில் 3497 மீட்டர் உயரத்தில் கார்வால் கோட்டத்தில் உள்ள ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் மான்சூனா அப்படிங்கிற கிராமத்தில் உள்ள சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மலைக்கோவில். நந்தி சிவபெருமானுடன் காட்சி அளிப்பதாக கூறுகின்றனர். இந்த கோவிலை பாண்டவர்கள் கட்டியதாக கருதப்படுகிறது. அதுக்கப்புறம் மத்திய மகேஷ் கோவில் தர்வால் மாநிலத்துல இருக்கிற அந்த கோவில் மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமானும் அவரே, மும்மூர்த்திக்கும் ஒரே சைவம் அவரே அப்படின்னு சிவம் அப்படிங்கிற சொல்லுக்கு செம்மை, பூரணத்துவம், மங்களகரமானது அப்படின்னு பெயர் கொடுக்கறதுனால மத்திய மாகேஸ்வரர் கோவில் அப்படிங்கிறாங்க. சிவனை மத்தியில வச்சு வலப்புறமும் இடப்புறமும் விஷ்ணுவையும் பிரம்மனையும் வச்சு 3 தெய்வங்களுக்குமே ஆளுக்கு ஒரு கால் மட்டும் இருக்கும். சில கோயில நாம பார்த்திருப்போம். 3 தெய்வங்களுக்கும் 3 காலு. சிவனோட விழா பகுதியிலிருந்து மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் அப்படி ஒரு கிளை மாறி வெளியே வந்திருப்பாங்க. அதைத்தான் அவங்க மத்திய மகேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்றாங்க. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலே நடைபெற்ற போரில் பாண்டவர்கள் பெற்ற வெற்றி, அந்த போரில் தங்கள் உறவினர்களான கௌரவர்களையும் குருவையும் வயதில் மூத்த இந்த குரு வம்ச தலைவரான பீஷ்மரையும் கொன்ற பாபம் நீங்க குப்தகாசி அப்படிங்கிற இடத்துல இருந்து இமயமலை பள்ளத்தாக்கிலே இருக்கும் கௌரி குண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு பஞ்சபாண்டவர் போறாங்க. போய் அந்த கௌரி குண்டுங்கிறது அப்படி கொதிச்சுக்கிட்டே இருக்குங்க. அதுல குளிச்சு அங்க என்ன முறையான சிவ பூஜை செய்யணுமோ அதை செய்யறாங்க. ஆனா சிவபெருமானுக்கு கோபம் அடங்கலையாம். அவங்களை காண்பதை தவிர்ப்பதற்காக ஒரு புருஷாமிருகம், நந்தின்னு வச்சுக்கலாம், எடுத்து ஒரு இடத்துல ஓரமா போய் இருந்துக்கிட்டார். இமயமலை கார்வால் பகுதியில அப்படியே மறைச்சுக்கிட்டார், தவத்துல இருக்கார். ஆனா பாண்டவர்கள் போராடுறாங்க. குப்த காசியில கௌரி குண்ட்ல குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு மலை பகுதியில் பேய்ச்சலில் ஈடுபட்டிருந்த காளை வடிவத்தில் இருந்த ஈசனை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. காளை வடிவத்தில் இருந்த ஈசனின் வாள் மற்றும் பின்னங்கால்களை பஞ்ச பாண்டவர்கள் வலுக்கட்டாயமா கட்டிப்பிடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் சிவபெருமான் 5 இடங்களில் மறுபடியும் தோன்றுவதற்காக தன்னை தரைக்குள்ளே மறைத்து கொண்டார். கேதார்நாத்துல ஒரு கூம்பின் வடிவத்திலும், துங்காநாத்திலே கைகள் வடிவத்திலும், ருத்ரநாத்திலே முக வடிவிலும், மத்திய மாகேஸ்வரில் வயிறு, அதாவது நம்ம தொப்புள் வடிவத்திலும், கல்பேஸ்வரில் ஜடா அப்படிங்கிற சொல்ற ஜடாமுடி வடிவத்திலும் இருக்கிறாங்களாம். இந்த ஆலயங்கள் அனைத்துமே எங்கெங்க சிவபெருமான அவங்க ஒவ்வொரு பாகங்களாக கண்டார்களோ அந்தந்த இடத்துல பஞ்ச பாண்டவர்கள் கோவில் கட்டினாங்களாம். இந்த காளையின் உடல் பகுதி தான் அங்க லிங்க பாகமா மாறி இருக்கு. அவையே ஒரு ஜோதி கிளம்பி ஜோதி லிங்கமாகவும் உருவாகி இருக்கு. அவங்களுடைய பாவத்தை அவர் போக்கிட்டார். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு உடல் பாகமா காமிச்சு அவங்க பாவத்தை அவங்க போக்கியிருக்காங்க. கேதார்நாத்துல தான் சில பேர் ஆரம்பிப்பாங்க, சில பேர் குப்த காசியில ஆரம்பிப்பாங்க. இருக்கிறதுலே ரொம்ப உயரம் துங்காநாத் 3680 மீட்டர் உயரத்துல இருக்கு. அதை தொடர்ந்து ருத்ரநாத் 2286 மீட்டர் உயரம்,
மூன்றாவது கோயிலா இருக்கு. நான்காவது கோயிலான மத்தியமாகேஸ்வரர் உத்தரகாண்ட் மாநிலம் இமயமலை பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து 3497 மீட்டர்ல இருக்கு. 2200 மீட்டர் உயரத்துல கடைசி கோவிலான கல்பேஸ்வரர் கோயில் இருக்கு. எல்லாமே இமயமலையை சுத்தி சுத்தி அந்த உத்தரகாண்ட் மாநிலத்திலேயே சுத்தி 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 அழகா கருங்கல் சிற்பத்துல கருங்கல் கட்டிடங்களா கட்டியிருக்காங்க. இன்னி வரைக்கும் எந்த கோயிலும் இயற்கை பேரழிவுக்கு உட்படலைங்க. அதுதாங்க இருக்கிறதுலயே ரொம்ப விசேஷமா சொல்றாங்க. மத்தியமாகேஸ்வரர் கோவிலும் போது சிவபெருமானை மத்தியில நிறுத்தி சிவன் ஒரு ஒரு பெரிய மரம் மாறி நிறுத்தி கிளைகள் போல மகாவிஷ்ணுவையும் பிரம்மனையும் இடுப்பிலிருந்து கொண்டு வந்ததுனாலையும் மத்தியமாகேஸ்வரர்னு சொல்றாங்களா. மத்தியமாகேஸ்வரர் கோவில்ல அந்த புருஷா மிருகத்தின் தொப்புள் வடிவ சிவலிங்கம் கருவறையில இருக்கு. ஸ்வயம்புதாங்க, எல்லாமே ஸ்வயம்புதான். அதையெல்லாம் வெள்ளி தகடு வச்சு கவசம் போட்டு போத்துறாங்க. இந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது கவசத்தை எடுத்துட்டு வயிறு மாதிரி இருக்கிற சிவனுக்கு அபிஷேகம் செய்யறாங்க. அதை பார்க்கும்போது உடம்பெல்லாம் சிலிர்க்குமா. ஆலய மத்தியமாகேஸ்வரர் கோயில் ஆலயத்துல 2 பிரகாரங்கள் இருக்கு. ஒரு கோவில் பார்வதிக்கும், ஒரு கோயில் சிவபெருமானும் பாதி பாதியாக அமைந்த உருவமான அர்த்தநாரீஸ்வரருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. பாண்டவர்களில் ஒருவரான பீமன் இந்த கோவிலை கட்டினாராம். பிரதான கோவிலின் வலது புறத்துல ஒரு சின்ன கோயில் இருக்கான். அங்கே பளிங்கால் செய்யப்பட்ட சரஸ்வதியின் உருவம் கருவறையில் பிரதிஷ்டை செய்து வைக்கப்பட்டு உள்ளது. இந்த கோவிலின் வளாகத்தில் இருந்து வரும் நீர் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. இந்த நீர்ல ஒரே ஒரு துளி, நம்ம எப்படி கங்கைய நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்கேச யமுனேச சைவ கோதாவரி கிருஷ்ணா வேகவதி சரஸ்வதி நதி தீராலன்யம் இந்த கப்புக்குள்ளார இந்த சோம்புக்குள்ளார நீங்க வாங்கன்னு கூப்பிடுறோமோ, அப்படி இந்த பஞ்ச பாண்டவர்கள் வழிபட்ட கோவில்ல இருக்கிற அத்தனை தீர்த்தங்களுமே கங்கைக்கு ஈடானதுமா. ஒரே ஒரு சின்ன துளி அது கூட நம்ம பாவங்கள் அனைத்தையும் போக்கிருமா. அங்க புனித நீர்ல நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யறாங்க. இதை நம்ம கலாச்சாரத்துல ரொம்ப முக்கியமா வைக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 176 தரம் தர்ப்பணம் கொடுக்கணுமா. இன்னைக்கு யார் கொடுக்கறோம்னு எனக்கு தெரியல. தாத்தா காலம் வரைக்கும் தாத்தா கொடுத்தார், 176 தர்ப்பணம் கொடுத்தார். அது மாதிரி முதல்ல தர்ப்பணம் செஞ்சுட்டு அந்த அர்ச்சகரே இந்த தர்ப்பணத்துக்கும் உதவி செய்யறாரு. அதுக்கப்புறம் தர்ப்பணம் முடிஞ்சு குளிச்சுட்டு 6 இருந்து 7 மணி வரைக்கும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக கோவில் திறக்கிறாங்க. குளிர் அதிகமா இருக்கிறதுனால மே இருந்து ஜூன் வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் மே முதல் வாரம் முதல் அக்டோபர் கடைசி வாரம் வரை கோவில் திறந்திருக்கும். மழைக்காலத்துல அடிக்கடி நிலச்சரிவு வரும், அப்ப கோயில திறக்கிறது இல்லை. குதிரை சவாரி மத்தியமாகேஸ்வரர் கோவிலுக்கு நடக்க முடியாதவங்க குதிரையில போலாம். போற வழியெல்லாம் அடர்ந்த காடு. இரவு பண்டாலி அல்லது நானாவில் அப்படிங்கிற இடங்கள்ல தங்கலாம். சின்ன சின்ன வீடு வாடகைக்கு விடுறாங்க. குளிர் தெரியாத வகையில் வடிவமைக்கப்பட்ட வீடுகள். நம்முடன் வரும் குதிரை பாதுகாவலர்கள் கிட்ட சொன்னா அவங்க ஏற்பாடு பண்றாங்க. குதிரை சவாரிக்கு தனியா கட்டணம், தங்கு இடத்துக்கு தனியா கட்டணம், சாப்பாடு வேணும்னா அதுக்கு தனியா ஒரு கட்டணம். இதெல்லாம் கொடுத்து அழகா ஒரு ஸ்வர்க்கம் மாதிரி இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போறாங்களாம். பனி மூடிய இமயமலை மற்றும் பசுமையான ஆல்பைன் புல்வெளி. இந்த பகுதியில் வளமான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் எல்லாம் இருக்கு. வெளிநாட்டவர்கள் ரொம்ப துணிஞ்சு மலையேறாங்களாம். மலையின் இயற்கையையும் ரம்யமான சூழலையும் நீர்வீழ்ச்சிகளையும் கண்டு ரசித்து நாமும் மலையேறலாம். இந்த கோவில் டெராடூன் விமான நிலையத்திலிருந்து 244 கிலோமீட்டர் தொலைவிலையும், ரிஷிகேஷ் ரயில் நிலையத்திலிருந்து 227 கிலோமீட்டர் கார்லையும், ராஞ்சி வழியாக யூனியானாவை அடைந்து 19 கிலோமீட்டர் மறுபடியும் மலைப்பாதையிலையும் போகணும். அந்த 19 கிலோமீட்டர் நம்ம சும்மா சொல்லிட முடியாதுங்க. அதுக்கு ஒரு 5-6 மணி நேரம் ஆகுங்க அங்க குதிரை பயணம்னால. ஏன்னா செங்குத்தான மலையில ஏறணும். அந்த ஒரே பாதை தான், அந்த ஒரே பாதையில தான் ஏறணும், ஒரே பாதையில தான் இறங்கணும். இந்த மலைப்பாதையில நாம ஏறி இறங்கறதுக்குள்ள நமக்கு உயிரானது ஏறும்போது தெரிவிக்காதுங்க. இறங்குவோம் பாருங்க, அப்ப நம்ம உடம்பு அப்படியே
அதுல பாதாளத்துக்குள்ள அவங்க நம்மள கூட்டிட்டு போற அப்படி இருக்கும். அது மாதிரி எல்லா இடங்களுக்கும் பயணம் செஞ்சவங்க புண்ணியம் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்ரா நதிக்கரையில மத்திய பிரதேசத்துல ஓம்காரேஸ்வரர் இருக்கார். சொன்னேன் பாத்தீங்களா, சுத்தி சுத்தி இமயமலையில நிறைய கோவில் இருக்குன்னு. அது மாதிரி இருக்கிற கோவில் மலை கோவில் இந்தூர் மத்திய பிரதேசம். திரியம்பகேஸ்வரர் நதிக்கரை கோவில் நாசிக் மகாராஷ்டிரம். ருக்ஷ்ணேஸ்வரர் அவுரங்காபாத் மகாராஷ்டிரம். நாகநாதேஸ்வரர் தாருகாவனம் காட்டுத்தலம். அவுண்டா மகாராஷ்டிரம் வைத்தியநாதேஸ்வரம். பரளி மகாராஷ்டிரம் பீம்சங்கர் மலைக்கோவில். புனே மகாராஷ்டிரம், இது நாங்க போயிட்டு வந்தோம். மல்லிகார்ஜுனர் மலைக்கோவில் ஸ்ரீசைலம் ஆந்திர பிரதேசம். நம்ம வங்காள விரிகுடால ராமேஸ்வரம். இது எல்லாமே நமக்கு லோபாமுத்ரா சமேதா அகஸ்தீஸ்வரர் அவங்களோட அருளால தான் கிடைச்சதான். இது சுத்தி சுத்தி நாம வரும் பொழுது வியாசர் குகையை பார்க்க முடியும். உத்தரகாண்ட் மாநிலத்துல இருக்கிற சாமோலி மாவட்டத்துல புகழ்பெற்ற பத்ரிநாத் கோவில் இருந்து ஒரு சில கிலோமீட்டர் தானா, எங்களுக்கு தெரியல. அப்போ ஒரு சில கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பழமையான குகை இருக்கு. விநாயக பெருமானின் உதவியுடன் வியாச முனிவர் மகாபாரத இதிகாசத்தை இயக்கிய ஸ்தலம் இந்த வியாசர் குகையாம். போற வழியில கிருஷ்ணாபாய் கோயில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த இருக்கிற சிவன் பேரு மகாபலேஸ்வரர். பாண்டவர்களால் அமைக்கப்பட்ட ஸ்தலம். கிருஷ்ணாபாய் கோவிலில் ஒரு கோமுகம், கோமுகம்னா நம்ம சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணின தண்ணி வெளியில் வரதா கோமுகம்னு சொல்லுவோம். அந்த கோமுகத்தில் இருந்து நீர் கொட்டிக்கிட்டே இருக்கான். கிருஷ்ணா, நாம போன வாரம் யமுனோத்ரி பார்த்தோம் பாத்தீங்களா, அது மாதிரி கிருஷ்ணாபாய் கோயில் அப்படி ஒரு அற்புதம் நடக்குதான். கிருஷ்ணா, கொய்னா, வெண்ணா, சாவித்ரி, காயத்ரி அப்படின்னு வரிசைப்படுத்துற ஆறுகள் இங்கதான் உற்பத்தி ஆகுதான். இது 5000 வருடங்களுக்கு முற்பட்ட கோவில். இது மகாராஷ்டிராவில் மகாபலேஸ்வரர் என்ற இடத்துல இருக்கு. அததான் கிருஷ்ணாபாய் கோயில், பஞ்சகங்கா கோயில்னு சொல்றாங்க. இங்க நாம கேதார்நாத்துக்கு சமமான கோயிலா இதை எடுத்துக்கணும். சத்ரபதி சிவாஜி நிறைய அங்க கைங்கரியம் பண்ணி இருக்காங்க. அடுத்து நாம இப்போ ஐப்பசி மாசத்துல இருக்கோம், துலா மாசத்துல இருக்கோம். துலா மாசம்னா எல்லா மாதங்களையும் இரவும் பகலும் சமமா இருக்காது. ஐப்பசி மாதம் மட்டும்தான் துலா மாதம். தராசு பிடிச்சா அப்படி பகலும் இரவும் சமமா இருக்கும் மாதம். அதனால இந்த துலா மாசம் சொல்றாங்க. அத்தனைக்கு மேல சிவபெருமானே ஒரு மங்களன். அவர் அள்ளித்தரும் ஐஸ்வர்யங்களை அள்ளி அள்ளி தரும் மாதம். சூரிய பகவான் துலா ராசியில் பயணிப்பதால் துலா மாதம். பாரதத்தின் முக்கிய பண்டிகையான தீபாவளி வருது. காவேரியில துலா ஸ்நானம் செய்யற நிகழ்வு, முருகப்பெருமானை நினைத்து மேற்கொள்ளும் சூரசம்கார சஷ்டி விழா நடக்குது. ஐப்பசி மாத பௌர்ணமியில எல்லா ஜீவராசிகளுக்கும் அன்னம் படைக்க அன்னாபிஷேகம். கேதார கௌரி விரதம், முருகன் சஷ்டி விரதம், சுக்கிரவார விரதம், தனத்ரயோதசி, யமத்விதியா, கோவட்ச துவதியா, ரமா ஏகாதசி, உத்தான ஏகாதசி. இதுக்கு அத்தனைக்கும் மேல தீபாவளிக்கு முதல் நாள் நாம வைக்கிற அந்த விளக்கு, அது யமத்வீபம். அந்த யமத்வீபத்தை நாம வச்சிருக்கிறது பத்தி ஒரு தடவை சொல்லி இருக்கேன். அந்த யம தீபத்தை நாம எதுக்காக வைக்கணும்னா, பித்ருக்கள் பூமிக்கு வந்திருக்காங்க, மேல போறதுக்கு வழிகாட்டியாகவும் அந்த குளிர போக்கக்கூடியதுக்காக யம தீபம். இவங்க சொல்லியிருக்கிறது இந்த வருஷம் 29/10/24 செவ்வாய்க்கிழமையை ஏத்த சொல்றாங்க. எப்பயும் தீபாவளிக்கு முதல் நாள் தான் சொல்லுவாங்க. இந்த வருஷம் இப்படி இருக்கு, பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்கணும். தேய்பிரதை பிறை திரையோதசி அன்னைக்கு பிரதோஷ வேலையில வீட்டுக்கு வெளியில அல்லது வீட்டுக்கு மாடியில இருக்கிறதுலயே எவ்வளவு உயரமான இடமா இருக்கோ அந்த இடத்துல தாங்க நாம அந்த யமதீபத்தை வைக்கணும். அதே சமயம் மலையில நனையாம இருக்க ஏற்பாடு பண்ணிக்கணும். அது இந்த மாசம்தான். ஐப்பசி மாசம் கோவர்தன தினம். ஐப்பசி வளர்ப்பிறை பிரதமை அன்று கிருஷ்ண பகவான் கோகுல மக்களை கடும் மழை மற்றும் புயலில் இருந்து காப்பாற்ற கோவர்தனகிரிய கொடையா பிடிச்சார். கோவர்தன கிருஷ்ணரை வழிபட நம்முடைய துயரங்கள் நீங்கி மழலை செல்வம் கிடைக்குமா.
கோவட்ச துவாதசி இந்த மாசம் வருது. ஐப்பசி மாதத்துல தேய்பிறை துவாதசிக்கு பேரு கோவட்ச துவாதசி. பசுவுக்கும் கண்ணுக்கும் ஒரு கை புல்லாவது கொடுக்க சொல்றாங்க. ஏன் கோவட்சக்கு இவ்வளோ விசேஷம் சொல்றாங்கன்னா, கோத்தூலி அவ்வளோ பிரதானம். இன்னைக்கு எல்லா இடத்துலயும் தார் ரோடு. அன்னைக்கெல்லாம் கோமாதாக்கள் ஆவினங்களும் சரி, மாடு ஆடுனாலும் சரி, கோபாலர்கள் கூட்டிட்டு போய் மலை மேல அவங்கள மேய வச்சு பூமிக்கு கூட்டிட்டு வருவாங்க. அவங்க காலுக்கு கீழே என்ன மூலிகை இருக்கு, அவங்க என்ன அந்த வாயில சாப்பிட்டாங்கன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. அவ்வளோ அற்புதமான மூலிகைகளை நம்ம நாடு வச்சிட்டு இருந்தது. இன்னைக்கு எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. அந்த நடந்து வரும் பொழுது அந்த மண்ணோட சேர்ந்து அந்த மூலிகை மனம் வருமாங்க. அததான் கோதூலி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சுவாசிக்கிற சுவாசம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பசுமாடானது சுவாசிக்கிற சுவாசமானது வெளியே விட்டு நம்மள மாதிரிதான் அவங்களும் சுவாசத்தை வெளியே விட்டு மறுபடியும் உள்ள இழுப்பாங்க பாத்தீங்களா. அந்த வெளிவிடும் சுவாசம் நமக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் வழி செய்யுமா. இந்த ஐப்பசி மாசத்துலதான் கேதார கௌரி விரதம்னு சொல்றாங்க. அந்த கேதார கௌரி விரதம் வீட்டுல பழக்கம் இருக்கிறவங்க தீபாவளி சமயத்துல அதை கடைபிடிப்பாங்க. எல்லாமே இந்த மாசத்துல ரொம்ப அற்புதமான ஒரு என்ன சொல்றது, துலா மாசம் அப்படின்னாலே அந்த அத்தனை தராசு மாதிரி அத்தனை நலன்களை நமக்கு கொடுக்குது. ரிஷிகேஷ் பத்ரிநாத் செல்லும் சாலையில் 253 கிலோமீட்டர் தொலைவிலே ஊர்கம் கிராமத்துக்கு போய் பின்னர் அங்கிருந்து 10 கிலோமீட்டர் மலைப்பாதையில கால்நடை ஏறணும். அல்லது குதிரையில போனா கல்பேஸ்வரர் கோயில் போலாமா. அப்புறம் ருத்ரநாத் கோயில் அங்க போலாம். இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தின் சிவாலிக் மலையில் கார்வால் கோட்டத்தில் சமோலி மற்றும் ருத்ரபிரயாக் மாவட்டங்களின் எல்லை பகுதியிலே கல்பேஸ்வரர் கோவில் மற்றும் மத்தியமகேஸ்வரர் கோவில், இது ரெண்டுமே பக்கம் பக்கமா இருக்கான். மூலவரை நீலகண்ட மகாதேவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளார அமைஞ்சிருக்கிற இந்த கோவில்களை நாம நினைச்சாலே புண்ணியம். இந்த ருத்ரநாத் கோவிலை அடைவது ரொம்ப கடினமாங்க. ரிஷிகேஷ் நகரத்திலிருந்து 241 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோபேஸ்வரர் என்னும் இடம் வரை பேருந்துல பயணிக்கணும். கோபேஸ்வர்ல இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் சாக்கர் அப்படிங்கிற கிராமத்துக்கு சின்ன கார் மாதிரியோ வேன் மாதிரியோ அதுல போய் அப்புறம் கால்நடையா 20 கிலோமீட்டர் போனா ருத்ரநாத் கோயிலை அடையலாம். மத்தியில நம்ம குப்த காசி பார்த்தோம், கௌரிக்குன்னு பார்த்தோம். அந்த குப்த காசிக்கு போறது உத்தரகாண்ட் மாநிலத்தின் கார்வால் கோட்டத்தில் ருத்ரபிரயாக் மாவட்டத்தின் சிவாலிக் மலையில 1319 மீட்டர் உயரத்துல அமைந்த சிறிய அழகான புனிதமான அருள் வழங்கும் ஸ்தலம். குப்த காசியில் உள்ள பழமையான காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் அர்த்தநாரீஸ்வரர் கோவில், பார்வதிக்கும் அங்க சிலை இருக்கு. இதுவும் பாண்டவர்களுக்கு சம்பந்தப்பட்டது. இந்த 4 சிறு சிறு புனித தலங்கள் மற்றும் பஞ்ச கேதார ஸ்தலங்கள் குப்த காசி எல்லாமே இந்த உத்தரகாண்ட் கார்வால் இதை சுத்தி சுத்தி வருது. இப்ப நம்ம சேலத்துக்காரங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தா அம்மாப்பேட்டை, இன்னொரு பக்கம் பார்த்தா பொன்னாமாப்பேட்டை, இன்னொரு பக்கம் பார்த்தா ஏற்காடு, செவ்வாப்பேட்டை, இது சுத்தி சுத்தி வர்றபடி இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தை சுத்தி தாங்க எல்லாமே இருக்கு. இந்த புனித யாத்திரையின் 2 உச்சங்கள் என்ன, கங்கோத்ரி, யமுனோத்ரி. இந்த பயணத்துல மிக முக்கியமான புனித ஸ்தலங்கள் 2 முற்றிலும் புனிதமான நதிகளான கங்கைக்கும் யமுனைக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவில்கள் உத்தரகாண்டின் சார்தாம் யாத்ரா. சார் அப்படின்னா 4 சம்ஸ்கிருதத்துல. இந்த சுற்றுப்பயணத்தின் முதல் 2 தலங்கள் கங்கோத்ரி, யமுனோத்ரி அந்தந்த நதிகளின் பிறப்பிடம் மற்றும் இமயமலையின் கற்பனைக்கு எட்டாத அழகுக்கு மத்தியில இந்த பாஞ்ச் கேதார் அமைந்திருக்கு. உயரமான சிகரங்களால் ஆளப்படும் வளிமண்டலம், இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் யாத்ரீகர்கள் எல்லாருமே இங்க ஒரு தரம் போயிட்டு வந்துட்டா வாழ்நாள்ல மறக்க முடியாத ஒரு பயணத்தை மேற்கொண்ட புண்ணியம் கிடைக்குமா. அப்படியே நாம அந்த பனி முகடுகளை பார்த்து நம்ம மனசு மயங்கி போயிடுமா. அந்த பயணத்தில் நைனிடால் மற்றும் ஒரு இன்பமான இடமாக வருகிறது. நைனிடாலும் இதே இடத்துலதான் வருதா.
ஆன்மாவின் ஒவ்வொரு பகுதியையும் இந்த சுகந்தமான காற்றும் அந்த குளிர்ந்த சுவாசமும் நமக்கு ரொம்ப புண்ணியத்தை தருதான். இங்க இருக்கிற நீர்வீழ்ச்சிகளுக்கு பேரு விஸ்வநாத், ஏகாதஸ், ருத்ரா, பைரவா, ஞானேஸ்வரா. இந்த நீர்வீழ்ச்சிகளுக்கு அருகில இத்தனை கோயில் இருக்கு. அனுமான் சாட்டி அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்கு. பாகீரதி புனித, ஏன் பாகீரதி? கங்கை தான். பகீரதன் தவம் செஞ்சு கொண்டு வந்ததுனால அவங்க பேர் பாகீரதி. அந்த இடத்துல அவ பாகீரதி அப்படிங்கிற பேர் வச்சுக்கிறா. அந்த பாகீரதி, சூரியகுண்ட், கௌரிகுண்ட், சூரியகுண்ட், இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. இந்த இமயமலையில தான் கண்டார் தேவதா கோவில், சோட்டி தேவி கோவில், மணிகர்ணிகா காட். மணிகர்ணிகா காட்டுன்னா அம்பிகையோட ஆபரணங்கள், அங்க பாகங்கள் விழுந்ததெல்லாம் சக்தி பீட்டம்னு சொல்றமே. செவி, இந்த செவி மடல்ல இருந்த மணி, காது குண்டலத்துல இருந்த மணி விழுந்த இடம் தான் இன்னைக்கு நாம மணிகர்ணிகா காட் அப்படின்னு காசியில சொல்றோம். அந்த மணிகர்ணிகா காட்டையும் நம்ம இமயமலையில ஒரு தரம் பார்க்கலாமா. பூலோகத்துல இருக்கிற காசியில மணிகர்ணிகா காட்டுல அம்பிகையோட செவி மடலும் குண்டலமும் விழுந்ததா சொல்றோம். இமயமலையில இருக்கிற மணிகர்ணிகா காட்டுல தேவி நீராடும் பொழுது குண்டலம் விழுந்துடுச்சான். அதனால சிவபெருமானுக்கு ரொம்ப கோபம் வந்து வருணனை சபிக்க போக வருணன் பயந்துகிட்டே வந்து அந்த குண்டலத்தை எடுத்துட்டு வந்து தரானா. அதனால அங்க மணிகர்ணிகா கோவில் இமயமலையிலயும் ஒண்ணு இருக்கு. சக்தி தேவி கோயில்னு ஒண்ணு காமிக்கிறாங்க. இது மாதிரி நிறைய 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 கோவில்களை நாம பார்க்கிறோம். இவ்வளவு தாண்டவம் பார்த்தப்புறம் சிவ தாண்டவத்தையும் நாம் ஒரு தரம் பார்த்திடலாம். ஒரு சிறந்த சிவபக்தன் ராவணன். அவனுக்கு ரொம்ப ஆசை சிவன் கூடவே இருக்கணும், சிவனே தன்னை வழி நடத்தணும், வேற எந்த தெய்வத்தையும் அவன் கும்பிடல. ஆக்சுவலா அவன் வந்து ஜெகன் விஜயன்கிற வைகுண்டத்தின் காவலாளி. ஆனா இந்த பிறவியில அவனுக்கு சிவனே பிரதானம். இமயமலையில் இருக்கிற சிவனையும் பார்வதியும் அப்படியே மலையோட பேசி எடுத்து போய் தன் நாட்டுல வச்சுக்கலான்னு பாக்குறான். அப்படி பெயர்த்து செல்லும் நோக்கம் கொண்டு கைலாய மலையை தூக்குறானா. தசக்ரீவா நிறுத்து அப்படின்னு நந்தி எம்பெருமான் சொல்ல, நீ யார் என்னை நிறுத்துன்னு சொல்ல, போ குரங்கு மூஞ்சிக்காரா அப்படின்னு சொல்ல, குரங்காலதான் உனக்கு அழிவுன்னு சொல்ல, அந்த நந்தி எம்பெருமான் சொன்ன சாபத்துப்படி ருத்ரமூர்த்தியான ஹனுமான் குரங்கு முகமா வந்து அவனுடைய அழிவுக்கு ஒரு காரணகர்த்தாவா இருக்காங்க. மலையே எடுத்து அருளும் ஒரு வாள் அரக்கன் அப்படின்னு அவனை குறிப்பிடுறாங்க. இந்த மகாபலியான வீரத்துக்கும் பலத்துக்கும் அஞ்சாதவனான ராவணன் புஷ்பக விமானத்துல ஏறி பயணம் போறான். அப்போ நந்தி எம்பெருமான் சொல்றாரு, கைலாசத்துக்கு மேல வாகனம் பறக்கக்கூடாது. இன்னைக்கும் கூட முதல்ல எல்லாம் இருந்தது, இப்ப என்னமோ எனக்கு தெரியாது. மதுரை சொக்கனோட கோவிலை விட உயரமான கட்டிடங்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம். இப்ப அது கடைபிடிக்கப்படுதோ இல்லையோ எனக்கு தெரியாது. நந்தியம்பெருமான் இப்படி சொல்லவும் தசக்ரீவன் இறங்கி வந்து இந்த இமயமலைவே நான் எடுத்துட்டு போயேன் பெயர்த்து கொண்டு வர சிவபெருமானை பார்வதி தேவி கட்டிப்பிடிச்சுக்கிறாங்களா பயத்துல. கோபம் வந்து தசக்ரீவன் இமயமலையை தூக்கி தோல் மேல வைக்கிறான். அந்த அளவுக்கு அவன் மகா பலிஷ்டங்க. பார்வதி தேவி சிவனை கட்டிப்பிடிக்கும். சிவனுக்கு வந்து தன் மனைவியை பயமுறுத்திட்டானேங்கிற கோபத்துல இடது கால் கட்டை இவர்களால் சும்மா ஒரு அழுத்துறார். அவ்வளவுதான். என்ன ஆச்சு? அப்படியே பத்தக்குன்னு விழுந்துட்டானா. நினைச்சு பாருங்களேன், 10 தலை 20 கரம் கொண்ட ஒரு ராவண பிரம்மம் அப்படியே பூமியில ஒரு பல்லி மாதிரி விழுந்து கிடந்தானா. அவன் மேல கைலாசம் இருக்கு. அப்போ அலறானா, ஓன்னு கதறி கதறி அலறானா. இங்க அலறத கேட்டதும் பார்வதி தேவி இன்னும் பயப்படுறாங்களாம். சிவபெருமான் தேவியை பார்த்து, பயப்படாத தேவி, இங்க பாரு, பயப்படாத அப்படின்னு சொல்லி, இங்க பாரு, அவனால நமக்கு இனி கஷ்டம் இல்ல. விளக்கில் மாட்டிய எலி போல் தசக்ரீவன் கதறினான் அப்படின்னு பேர் சொல்றாங்க. என்ன பண்றான்? அந்த படுத்த நிலையில புத்தி வருது. சிவபெருமானோட சிவ கைலாசத்தை நாம தூக்க முடியாதுன்னு
அந்த பல்லி மாதிரி படுத்து கிடந்த தசகண்ட ராவணன் தன்னுடைய 2 சிரசுகளை வெட்டினான். அந்த 2 சிரசுகளே அவனுடைய வீணை, யாழ், எப்படி வேணா வச்சுக்கலாம். அந்த கோட்டு கருவி, நரம்பு கருவி, 2 வீணையோட முகம் அப்படின்னு அதை சொல்வாங்க, வச்சுக்கிறான். தன்னுடைய கரங்கள் 2 வெட்டி எடுத்து வீணையின் தண்டை பகுதியா எடுக்கிறான். வீணையை 2 குடங்களையும் இணைக்கும் தண்ட பகுதியா வைக்கிறான். தன்னுடைய உடம்பிலிருந்து நரம்புகளை தானே எடுத்து யாழின் நரம்புகளாய் பிணைக்கிறான். அத்தனையும் செஞ்சு கண்ணிலிருந்து ரத்தம் வருது, உடம்பிலிருந்து குருதி வழியுது, இசை பாடுறான். இசை, இறைவனுக்கு என்ன இசை பிடிக்குமோ அந்த இசையை பாடுறான். அவன் பாட 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 சிவபெருமான் தன்னுடைய கட்டை விரலை தளர விடறாங்க. மெல்ல 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 கைலாசத்து மேல ஏற போறான். ஏறி உச்சியை பார்த்தா அப்படியே பார்வதி தேவி பயந்து போய் உட்கார்ந்துருக்கா. உடம்பெல்லாம் ரத்தம் வலிய, 2 தலைய காணோம், உடம்புல கைய காணோம், நரம்பெல்லாம் அந்து போகுதுன்னு பயந்து அச்சம் கொண்டு உட்கார்ந்துருக்காளாம், அசைய மாட்டாமல். சிவபெருமான அவன் பாடிக்கிட்டே வரான் பாத்தீங்களா? அந்த பாடிக்கிட்டே வர்ற இசையில மயங்கி அப்படியே கண்ணை மூடி லயித்து கொண்டு இருக்கிறார். அந்த மலை உச்சியில இவன் பண்ணின அட்டகாசத்தினால சிவனும் பார்வதி 2 பேருக்கு மட்டும்தான் இடம் இருந்தது. 3வது ஆள் அங்க வரத பார்த்து சிவனை எழுப்பி வரவிருக்கும் பிரச்சனைக்கு சிவனின் பதில் என்னன்னு பார்வதி அம்மா சொல்ல, ராவணன் வந்துடுவான் புலர்க்கு, எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு எழுப்ப, இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் இசையில லகிக்க கண் விழித்த சிவன் காலால் எட்டி உதைத்தாராம். இங்கேயே 2 பேருக்கு தான் இடம் இருக்கு, நீ அரைகுறை உடம்போட இங்க ஏறி வரியா அப்படின்னு சொல்லி காலால் எட்டி உதைக்க சறுக்கியவாறே கீழே போனான். அவன் சறுக்கிய போது அவனுடைய மத்தளமும் மலையை உரசி வர கைலாயத்தின் தென்முகத்தில் வடு ஏற்பட்டதாம். அவ்வளவு பெரிய மத்தளம் வச்சிருந்தானாம். கைலாயத்தின் தென்முகத்தில் மேலிருந்து கீழாக நடுவிலே கோடு விழுந்தது போல் ஒரு வடு இருப்பதை கைலாச யாத்திரை போறவங்க பார்க்க முடியுமா? கைலாயத்தின் முகங்களை ஒன்றை மற்றொன்றிலிருந்து வேறுபடுத்தி பார்ப்பது முறையல்ல, சரியும் அல்ல. 4 கைலாசம் இருக்குதான். தென்முகம் கொஞ்சம் நெருக்கமா இருக்குமா? ஏன்னா அகஸ்திய முனிவர் தென்முகத்துலதான் ஐக்கியமா இருக்கார். தென்னிந்தியர்களை பொறுத்தவரை தென்முகமே சிறந்தது, உகந்தது, ரொம்ப பிடிச்சது. இந்த தென்னாட்டவருக்கு உரியது அப்படிங்கிற ஒரு கர்வம் கூட அங்க ஏறுறவங்களுக்கு இருக்குமா? இருப்பதிலேயே தென்முகம்தான், அந்த கைலாசம் தான் ரொம்ப அழகிய முகமா அவங்களுக்கு தோணுமா? ஏன்னா இருக்கிறதுல அதுதான் வெண்மையான பனிப்படர்ந்த முகம். பல வகையிலும் தென்முகம்தான் மிக தீவிரமான முகம். அந்த பக்கத்துக்கு வெகு சிலர் தான் போறாங்க. மற்ற முகங்களை விட இந்த தென் முகத்தை அடைவதற்கான பாதை மிக சிரமம். வெகு சிலர் தான் அங்க போறாங்க. இந்த சிவதாண்டவ ஸ்தோத்திரம் இப்படித்தாங்க உருவாச்சு. ஒரு 4 ஸ்லோகம் மட்டும் சொல்லலாம். ஜட்டா கட்டாக சம்பிரம பிரமணி லிம்பனிச்சரி வில்லோல்ல வீச்சி வல்லரி விராஜமாட்ட மூர்தனி தஹ 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 ஜலல் லலாட்ட பட்ட பாவகே கிசோர சந்திரசேகரி ரதிக் பிரதிக்ஷணம் அம்மா. ஜட்டாமுட்டியின் ஆழமான கிணற்றில் இருந்து தழும்பும் புனிதமான கங்கை நதியின் அலைகள் வரி வரியாய் அலங்கரிக்கும் தலையும் நடு நெற்றியிலே தகிக்கும் நெருப்பும் பிறை நிலவை ஆபரணமாக தலையில் அணிந்தவனுமான சிவனே, 3ஆம் பிறையை சூடியவனே, நான் ஆழமான ஈடுபாடு கொண்டிருக்கிறேன், மன்னித்துவிடு. தராதரேந்திர நந்தினி விலாச பந்து பந்துரா ஸ்வருதி சுகந்த சந்ததி பிரமோதமான மானசே கிருபா கடாட்ச தோரணி நிருத்தராபதி கவக்ஷித்தி கம்பரே மனோ வினோதமேது வஸ்துனி. பர்வதராஜனின் மகளான பார்வதியின் துணைவரே, பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்தின் உயிர்கள் அனைத்தும் வசிக்கும் மனம் கொண்டவனும் அனைத்தையும் ஊடுருவும் தன் கருணை பார்வையால் மிக கடுமையான எதிர்ப்புகளையும் அடக்கி ஆள்பவனும் சொர்க்கத்தையே ஆடையாய் பூண்டவனுமான சிவனிடம் என் மனம் லயிக்கட்டும்.
जटाटवै गलज्जल प्रवाकपावविस्थले प्रवाहभावितस्थले कलेवलम्बियलम्बितां भुजङ्कतुङ्कमालिकां डमढमढमढमण्णि नाथवट्टमर्दनं சகாரச்சந்திரதாண்டவம் தனோத்து நச்சிவம் சிவம். ஜடா முடியிலிருந்து ஊற்றும் நீர் அவர் கழுத்தை பிரதிஷ்டை செய்ய அந்த கழுத்திலே பாம்பு மாலையாய் வீற்றிருக்க டமருக்கம் சொல்ற மத்தளம் டம டம டமான்னு சப்தம் எழுப்ப சிவபெருமான் புனித தாண்டவம் ஆடுகிறார். அவர் அனைவருக்கும் வளத்தை அள்ளி அள்ளி வழங்கட்டும். ஜடாபு ஜங்க பிகலஸ் புராத பன்மணி பிரபா கடம்ப குங்குமத்ரபா பிரலிப்ததி வலத் முகே மதாந்த சிந்துரஸ்புரத் பகுட்டரியமேதுரி மனோ வினோதமத்புதம் பிபர்த்து பூத பதரி. அனைத்து ஜீவராசிகளின் உற்ற துணையாய் இருப்பவனும் தெளிந்து ஊறும் பாம்பின் செந்நிற தலையும் அதிலே மின்னும் மரகதமும் 8 திக்கிலும் விதவிதமாக வர்ணங்களை ஜொலிக்க செய்ய போதை மயக்கத்தில் ஆழ்ந்த மாபெரும் யானையின் தோலை ஆடையாய் உடுத்தியுள்ள சிவபெருமான். இந்த சிவபெருமான் என் சிந்தையிலே நிலைத்து எங்களை காக்கட்டும். இன்னைக்கு நாம 1, 2ன்னு கொஞ்சம் வரிசைப்படுத்தி பார்த்திருக்கோம். அப்புறம் நகவிடங்க ஸ்தலங்கள் கொஞ்சம் பார்த்திருக்கோம். சிவதாண்டவ ஸ்தோத்திரம் எப்படி உருவாச்சுன்னு பார்த்திருக்கோம். சிவதாண்டவ ஸ்லோகங்களை ஒரு 4 பார்த்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி அடியேன் கத்துக்கிட்டத இப்ப உங்களோட லலிதா தேவியோட அனுமதியால பகிர்ந்திருக்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட அத்தனை நல் உள்ளங்களுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். வர்ற வாரம் இன்னும் கல்பேஸ்வரர், துங்காநாத், இன்னும் சிவதாண்டவ ஸ்தோத்திரங்கள், இந்த சேர்ந்த பூமங்கலம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நவகிரக ஸ்தலங்கள், அவங்களோட வரலாறு எல்லாம் எவ்வளவு கிடைக்குதோ அவ்வளவு அமுதங்களையும் உங்களுடன் பகிர காத்திருக்கிறேன். வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி அம்மா.